ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வருகிறார். அவருக்கு நன்றி. இயேசுவே, இந்த வேளையில் கூட நாங்கள் உண்மை மகிமைப்படுத்தி துதிக்கிறோம். நீர் எங்களை காத்து வந்த கிருபைகளுக்காய் நன்றி. ஆயுஷ் நாட்கள் ஒரு நாளை கூட்டி கொடுத்தீரே நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற பாடலை பாடி தேவனை நாம் மயப்படுத்துவோம். 179வது பாடல் ஜெபத்தோட்ட ஜெயிக்கிறவங்களே. உன் சமூகமே என் பாக்கியமே, உன் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? தெய்வமே, பட்ட செல்வமே, செல்வமே, ஒப்பட்ட செல்வமே, நல்லுணவே நாளெல்லாமும் நினைவே, நல்லுணவே நாளெல்லாமும் நினைவே. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. என் பாவம் நீங்கிட எடுத்தீர சிலுவை, என்ன உன் அன்பு. என் பாவம் நீங்கிட எடுத்தீர சிலுவை, என்ன உம் அன்பு. தெண்டலே கல்வாரி தெண்டலே, தெண்டலே கல்வாரி தெண்டலே, அசைவாடும் என்னை ஆளுகை செய்யும், அசைவாடும் என்னில் ஆளுகை செய்யும். ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் உமக்கது ஈடாகுமோ? எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் உமக்கது ஈடாகுமோ? தண்ணீரே ஊற்று தண்ணீரே, தண்ணீரே ஊற்று தண்ணீரே, உம் நதியில் ஒவ்வொரு நாளும் மூழ்கணுமே, உம் நதியில் ஒவ்வொரு நாளும் மூழ்கணுமே. ராஜா இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தே உமை நோக்கிட, உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா. ஆம், இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம கொடுக்குற வேத பகுதியை நாம் வாசித்து தேவரை நாம் மையப்படுத்துவோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 30. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக, தேவன் நம்மை நடத்துவாராக. அதற்கு பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று இஸ்ரவேலின் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அண்டி எப்ராஹிம் மனாசே கோத்திரங்களின் நிருபங்களை எழுதி அனுப்பினான். பஸ்காவை 2ஆம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமுக்குள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்கள். ஆசாரியரும் போதுமான பேர் தங்களை ஆசாரியரும் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் தங்கள் எருசலேமில் இன்னும் கூடி வராமலும் இருந்தபடியினால் கர்த்தர் அதன் காலத்தில் அதை ஆசரிக்க கூடாமற் போயிட்டு இந்த காரியம் ராஜாவின் பார்வைக்கும் சமஸ்த சபையின் பார்வைக்கும் நியாயமாய் காணப்பட்டது. எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை
ஆசரிக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பெயர் சபா முதல் தான் மட்டுமுள்ள இஸ்ரவேலர் தேசமெங்கும் பறைசாற்றவிக்கத்தக்க தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே ராஜாவும் அவன் நிருபங்களை அஞ்சக்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படி இஸ்ரவேல் யூதா எங்கும் போய் இஸ்ரவேல் புத்திரர் ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேலினுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், இப்பொழுது அசீரியருடைய ராஜாக்கள் கைக்கு தப்பி இருக்கிற மீறியான உங்களண்டைக்கு அவர் திரும்புவார். நாங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு துரோகம் பண்ண உங்கள் பிதாக்களை போலவும் உங்கள் சவரை போல மீறாதீங்கள். அதற்காக நீங்கள் கண்டுபிடிக்கிறபடி அவர்கள் பாழாய் போகிறார்கள், ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதபடி நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதா காலத்துக்கும் பரிசுத்தம் பண்ண அவருடைய பரிசுத்தத்திற்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள். அப்பொழுது அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு திரும்பும். நீங்கள் உங்களிடத்திற்கு கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களும் தங்களை முன்பாக இரக்கம் பெறுவதற்கும் இந்த தேசத்துக்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கிருபை இரக்கம் உள்ள தேவன் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் நம்முடைய முகத்தை உங்களுக்கு விட்டு விலக்குவதில்லை என்றார். அப்படியே அந்த அஞ்சல்காரர் எப்ராஹிம் மனாசே செபுலோன் தேசங்களிலும் மட்டுக்கும் ஊராக தெரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். அதிலும் ஆசேரில் மனாசேயுடைய செபுலோனிலும் சில மனத்தாழ்மையாக எருசலேமுக்கு வந்தார்கள். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ராஜாவும் பிரபுக்களை கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு அவனை கரம் அவர்களை ஒருமனப்படுத்த. அப்படியே 2ஆம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிக்க ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையாய் கூடினார்கள். அவர்கள் எழும்பி எருசலேமில் உண்டான பலிபீடங்களை தூபபீடங்களை அகற்றி கேதாரான ஆட்டங்களை போட்டார்கள். பின்பு அந்த 2ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவை நாட்டு விட்டு அடைத்தார்கள். ஆசாரியர் லேவியரை விட்டு வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி சர்வாங்க தகவல்களை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து தேவனுடைய மனுஷனுடைய மோசையின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்று தங்கள் முறைமையின்படி தங்கள் ஸ்தானத்திலே நின்றார்கள். ஆசாரியர் லேவியர் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். சபையில் அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள இருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லாதவர்களையும் கர்த்தர் பரிசுத்தம் பண்ணி லேவியர் அவர்களுக்கு அவருடைய பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தையும் விசாரித்தார்கள். ஏனென்றால் எப்ராஹிம் மனாசே இசகர் செபுலோன் போன்ற ஏராளமான அநேக ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தாலும் எழுதியிருக்கிற பிரகாரமாய் பஸ்காவை சாப்பிட்டார்கள். எழுதியிராத பிரகாரமாய் சாப்பிட்டார்கள். எசேக்கியா அவர்களுக்கு விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்கள் தேவனாய் கர்த்தரை தேவனை தேடும்படிக்கு தங்கள் இதயத்தை நேராக்கினவர்களுக்கு பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்து அப்படியே எருசலேமில் காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாள் அளவு மகா ஆனந்தத்தோடு ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியும் திறந்தவரும் கர்த்தருக்கு பேரசியோசியாய் துணிக்கு கீத வாத்தியங்கள்லாம் கர்த்தருடைய துதித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியருடன் இசைக்கிய பட்சமாய் பேசினார். இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புதித்து சோதர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். பின்பு வேறு 7 நாளவும் ஆசரிக்க சபையார் எல்லாரும் யோசனை பண்ணி அந்த 7 நாளும் ஆனந்தத்தோடு ஆசரித்தார்கள். பின்பு ராஜாவாகிய எசேக்கியா சபைக்கு 1000 காளைகளையும் சபைக்கு 1000 காளைகளையும் 10000 ஆடுகளையும் கொடுத்தார்கள். ஆசாரியர்கள் அநேகம் பேர் தங்களை சுத்தம் பண்ணினார்கள். சபையனத்தும் ஆசாரியர் லேவியரும் இஸ்ரவேலர்களுடைய சமையானத்தும் இஸ்ரவேல் கோத்திரத்தை வந்து அந்நியரும் யூதாவிலே குடியிருந்தவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அப்படி எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்து தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமிலே நடந்தது இல்லை. லேவியரான இல்லை.
வெவ்வேறான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்ட அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசனமாகிய பரலோகத்தின் வந்து எட்டினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசித்த வேத பகுதி ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு பேர் தந்தார். அதில் பார்க்கும் பொழுது எசேக்கியா பஸ்காவை கொண்டாட வேண்டும் என்று பஸ்காவை நினைவு வரும்படி எசேக்கியா துணிந்து நிற்கிறதை பார்க்கிறோம். அப்படியாக அவனுடைய பணிகளை இருந்து கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக இருக்கிறார். அவன் தன்னுடைய செஞ்ச தந்தையின்படியே யோசிப்பு தாவீது அந்த வழியே வந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே இப்படி இருக்கிறது. ஆனால் மற்ற காரியங்களை நாம் ஒவ்வொன்று சொல்லும் பொழுது எப்படி இருக்கிறோம் என்றால், இதற்கு முந்தின நாள் என்று நான் நினைக்கிறேன். அந்த நாளிலே அவருடைய பெயர் கூட ஒன்று சொல்கிறது இல்லாத இருக்கிற நிலையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்க, ஆண்டவர் விட்டு தூரம் போய். ஸோ இந்த நிலையில் இருக்கிறாங்க. ஆகவே ஆனாலும் ஆண்டவர் அவர்களை பார்த்து, நான் உங்களை வெறுக்கிறது இல்லை, உங்களை களத்தை கடினப்படுத்தாத நீங்கள் கடினப்படுத்தாதீங்க, உங்களை நான் கடினப்படுத்த வரல, உங்களுக்கு நல்ல ஆறுதல் சொல்ல வந்தேன். இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்குது. இந்த 2 ஆசீர்வாதம் பெறணும். ஒன்று பெற்றால் கூட நம்ம ஒன்று போய் அதை வச்சுட்டு எதுவும் செய்ய முடியாது. அதனால் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழணும். ஆண்டவர் விரும்பினபடி நடக்கணும். இன்றைக்கி உலகத்தில் சத்துரு பல வழியில் இது பண்ணுவான். நமக்கு வீண் செலவுகள் மீன் காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கும். அதிலெல்லாம் நான் விழிப்புடன் இருந்து செயல் பண்ண பாருங்கள். இப்படி 2ஆம் மாதத்தின் புளிப்பில்லாத அப்பம் வேண்டிய ஜனங்கள் சபையை கூடினார்கள். நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினார். 80ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், இப்பொழுதும் 8:9 இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் களத்தை கடினப்படுத்தினீர்கள். இன்றைக்கு அநேகர் கடினப்படுத்துகிறார்கள், இதயத்தை தவறு செய்கிறார்கள், துணிகரமாய் சென்று விட்டு தங்களை கரைப்படுத்தி கடினப்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். கடினப்படுத்தினார்கள் என்று அவர்கள் வேதனைப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் மீறினார்கள். ஆண்டவருடைய மகிமையெல்லாம் மீறி பண்ணி போனார்கள். ஆகவே அவர்களுக்கு நேராக நான் என்ன செய்வேன் என்று எச்சரிப்பு காரியத்தை பார்க்கிறேன். உடனடியாக எசேக்கியா அவர்களுக்கு விண்ணப்பம், நாங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேவனை தேடும்படிக்கும் தங்கள் இருதயத்தை தங்கள் இருதயங்களை தேவனை தேடும்படிக்கு தங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை தேவனை பிடித்து தங்கள் இதயத்தை நேராக்கினவர் பரிசுத்தர்களுக்கு சுத்தாந்தங்கள் அடைந்திருக்கின்றார்கள். கிருபையுள்ள தேவன் அவர்கள் எல்லா இருக்கங்களும் மன்னிப்பீராக என்றார். கர்த்தர் எசேக்கியா விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்து அப்படியே எருசலேமில் காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் எழுப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாளாலும் மகா ஜனத்தோடு ஆசிரித்தார்கள். லேவியரும் ஆசாரியர் கர்த்தருக்கு பேரோசியை துணிக்கும் விதவத்தை கர்த்தருக்கு தெரிந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணவுகளை எல்லா மோபியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினார். இப்படி அவர்கள் பண்டிகையோடும் 7 நாள் எடுத்து தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தீர்த்து கொண்டிருந்தார்கள். பின்பு மோசே 7 நாளாலும் ஆசீர்வதிக்க எல்லாரும் யோசனை பண்ணி அந்த 7 நாளும் ஆகாயத்தில் இருந்து ஆசீர்வதித்தார்கள். இதான் ராஜாவாக எசேக்கியா சபைக்கு 1000 காளைகளையும் 7000 ஆடுகளையும் கொடுத்தான். பிரபுக்களும் சபைக்கு 1000 காளைகளையும் 16 ஆடுகளையும் கொடுத்தார்கள். ஆசாரியர்கள் அநேகம் பேர் தங்களை சுத்தம் பண்ணினார்கள். அவன் சபை அனைத்தும் ஆசாரியர்கள் லேவியர் இஸ்ரவேலை கொடுத்து வந்தவருடைய சபை இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த நேரும் இருக்கும் மகிழ்ச்சியுமாக இருந்தார்கள். அப்படியே எருசலேமின் மகா சந்தோஷம் உண்டாயிருந்த தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இவருடைய ராஜாவின் நாட்களில் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்தது இல்லை. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தின் ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்ட அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசலும் ஆகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. இந்த நாளில் கூட வாசித்த வேண்டிய வேத பகுதியை நாம் வாசித்தோம். தேவன் நம்மை நடத்துவார். இது என்னென்ன நிகழ்ச்சிகள் என்ன செய்ய வேண்டியமோ அது நம்முடைய பிள்ளைகளுக்கு பலனும் ஆரோக்கியத்தை யாரும் தொடர்ந்து கத்தக்கிரிய நம்முடைய நாமையப்பட்ட நம்முடைய சித்தத்தில் எங்களை எடுத்து நீ படமிட்டு நீ சொத்தப்பட்டு சுத்த பொண்ணாக மாற்ற மாட்டவரே. உமக்கே மகிமையங்கானம் செலுத்தவரே. சுயநாமத்திலே பிறப்பினாவே. இப்போ நம்ம அந்த வேத பகுதியை நம்ம வாசித்தோம். ஆண்டுடைய நாம் மகிமைக்காக வேத பகுதி வாசித்தது நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் நம்ம இதில் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோன்னு இந்த வேத பகுதியை வாசிக்கும்பொழுது நமக்கு எதிரான காரியங்கள்லாம் நிறைய இருக்குது.
இப்படிப்பட்ட வேத பகுதியை வாசிக்க விடாதபடி சாத்தான் பலவிதமான தடைகளை கொண்டு வரான். ஆண்டவரை தேட விடாதபடி தடை கொண்டு வரான். பாருங்கள், ஃபஸ்ட்டு செழிப்பு காணப்படுகிறது. குறிப்பாக நம்ம இன்றைக்கு எதற்காக செபிக்க போகிறோம்னு சொன்னால், ஆவிக்குரிய பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக செபிக்கிற ஒரு நாளாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆவிக்குரிய பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக செபிக்கிற ஒரு நாள். ஆகவே இந்த நாளில் கூட நாம் ஆண்டவரை நாம் மையப்படுத்தி செபித்து தேவனுடைய மகத்துவமான ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாம் மையப்படட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடந்த நாளில் பார்க்கும்பொழுது ஒரு ராஜா தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து செம்மையானதை செய்யலை, துரோகத்தை செஞ்சான். இசைக்கியா ராஜா செம்மையானதை செய்கிறார். அவரை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டும் என்ற காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆக வேண்டும். அவர் நிறைவேற்றி ஆண்டவர் அவர்களை மகிமைப்படுத்துகிறதை பார்ப்பார். இதே போல் அவர்கள் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பண்டிகை கொண்டாடுகிறதை பார்ப்பார். நாமும் இப்படி ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் விரும்புகிற விதமாக ஆண்டவர் எதை சொல்ல விரும்புகிறாரோ அதை நாம் அப்படியே செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பயந்து நாம் நடக்கிற தேவ பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். நீங்கள் செழிப்பாக குறிப்பாக நீங்கள் ஒரு 2 நாட்கள் கவனித்துப்பீர்களானால், கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தேவன் நம்மோடு பேசுகிறது, அல்லது கடந்த வெள்ளிக்கிழமை இவைகளிலிருந்து தேவன் செயல்படுகிற விதங்களை பாருங்கள். ஒரு நல்லா இருக்கிறாங்க, கெட்டு போகிறாங்க, நல்லா இருந்துட்டு பண்ணுறாங்க, பொய்க்கும் அநியாயத்துக்கும் அக்கிரமம் செய்கிறது போல தான் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை தேடுகிறது இல்லை, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறது இல்லை என்பதெல்லாம் நான் தொடர்ந்து வேதத்திலிருந்து நான் பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் அனுதின வேத வாசிப்பு நிகழ்ச்சியிலே பார்க்குறோம். அதிகாலை ஜெபத்தில் தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆக வேண்டும். இங்கே இந்த வேத பகுதியிலே கூட இசைக்காக தூபம் காட்டுகிறது எல்லாமே ஆண்டவர்கள் செய்த காரியங்களை எல்லாம் கொடுத்து நான் பார்க்கிறோம். அவருடைய நற்கிரியை இவைகளை பார்க்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஸோ இந்த நிலையில் நம்ம தேவனுடைய மகிமையின் பண்டிகை கொண்டாடணும், மகிமையின் ஆசீர்வாதத்தை காணணும். அதுதான் ஆண்டவர் இந்த நாளில் எங்களை நியமிக்கிறாங்க. ஆண்டவர் ஆகவே நாம் இந்த நாளில் நாமும் தேவ சமூகத்தில் ஒரு மனமாய் நின்று செயல்படுறதுக்கு என்ன செய்யணும் நம்மளால் முடியும்னு பார்க்கணும். ஒரு மனமாக ஏகோபித்து செயல்பட ஒருவருக்குள்ளும் துதியின் ஆவி இருக்க வேண்டும், ஒவ்வொருவருக்குள்ளும் அர்ப்பணிக்கிற ஆவி இருக்க வேண்டும், ஒவ்வொருவருக்குள்ளும் இது எதனாலே வந்தது என்று கேள்வி கேட்கிறத விட இது வந்தது எதற்கு, ஆண்டவர் என்னை புடமிடப்படுவதற்கு தான் என்ற அந்த உணர்வை என் தேவன் கொண்டு வருகிறார். அப்படிப்பாக என்னை ஆசீர்வதிக்கணும் என்று நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த உணர்வை தருவார், எல்லா கிரியைகளையும் மாற்றுவார். குறிப்பாக இன்றைக்கி 2 விதமான ஆசீர்வாதத்திற்காக நம்ம கேட்க வந்திருக்கிறோம், ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஒன்று பொருளாதார ஆசீர்வாதம், 2வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த பதங்களும் என்ன, இந்த 2 ஆசீர்வாதங்களுக்காகவும் தேவ சமூகத்தில் நம்ம மண்டாடுறோம். ஆண்டவர் தருவார். இந்த உலக ஆசீர்வாதம் இந்த உலகத்தோடு போய்விடுகிறது. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதமானது இம்மையிலும் அருமையிலும் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஆகவே அதற்காக தான் நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக பிரயாசப்படுறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், ஆண்டவருக்கு எதையாகலும் செய்யணும். இவைகளுக்கெல்லாம் கையில் தூய்மை உள்ளவன், இதய நேர்மை உள்ளவன், மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று சொல்லப்படுது. மனதார ஆண்டவரை பேசணும், மனதார ஆண்டவரோடு இருக்கணும், கர்த்தருக்கு மகிமையாக செலுத்தணும், அப்படி அற்புதங்களை நான் வெளிப்படையாக பார்க்கணும். ஆகவே இந்த நாளில் கூட நம்ம ஆண்டவருடைய கருத்தில் சமர்ப்பித்து அவருடைய மகத்துவத்தை காண கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசு விரும்புகிற பிள்ளையாக இருக்கணும். பொய் பித்தலாட்டம் இல்லாமல், மாயமால வேஷம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட செய்கிற தவறுகளை மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் மன்னிப்பார். மனிதனிடத்தில் தான் போய் கேட்கணுன்னு இல்லை, அப்படி அந்தரங்கமான ஆண்டவரிடத்தில் கேட்கும்பொழுது ஆண்டவர் உதவி செய்வார். அவர்களை தானாக நம்மோடு சமாதானம் பண்ணும்படி கர்த்தர் கட்டளையிடுவார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ அழகாக அந்த வார்த்தைகள்லாம் சொல்லப்படுதுன்னா நம்ம கவனித்து பார்த்தா தான் தெரியும். இந்த வார்த்தைகள்லாம் இப்படி சொல்லியிருக்கிறப்பா என் வாழ்க்கையில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கணும். எப்படி லாசர் உரித்தார், எப்படி மறித்தார், அவருக்கு யார் துணை நின்றது என்பதெல்லாம் பார்க்கணும். ஆண்டவர் அவரோடு இருந்தாரா? ஆனால் அவர் மரம் விட்டுறாரு, கொண்டு வர்றாரு, அவங்களுடைய உறவினர்கள் சொல்லுகிறதெல்லாம் கேட்கணும். இதே நிலையில் தான் நம்மளும் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பொறுமையாக கேட்கணும். இல்லைன்னா அவசரப்பட்டோன்னா கேட்க முடியாது. பொறுமையாக கேட்கறதுனால உறவுகளெல்லாம் நமக்கு உபசரிப்புகள்லாம் நிறைய வருது. நம்ம போகிற இடத்துல நமக்கு உபசரிப்பு கிடைக்கும் அப்படின்னு இருக்கணும். இந்த நிலை ஆண்டவர் நல்ல ஒருவரையும் கனப்படுத்தும்.
நடத்துவார், நல்ல மதிப்பு மரியாதையை கொடுப்பார். இதுதான் ஆண்டவருடைய மகத்துவமான செயல். நம்ம எந்த அளவு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவு ஆண்டவர் நம்மளை உயர்த்தி கனப்படுத்துவார். அதுதான் நம்ம இந்த வாரம் இந்த ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறோம். நேற்றுக்கு ஒருத்தர் ஜெபிச்சிருப்பீங்க. இந்த 7ஆம் தேதி இந்த நாட்களில் ஒவ்வொரு ஜெபிக்கும். இப்படி ஜெபிக்கும் பொழுது தான் ஒரு பெரிய மகிமையை நம்ம காண முடியும். சத்துரு கோட்டை இடியும். தேசத்துக்கு விரோதமாக இருக்க, சபைக்கு விரோதமாக இருக்க, குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாமே உடைப்பார் ஆண்டவர். இப்போ ஜெபிப்போமா? தேவன் அங்குவராகவே சிறுவேலுக்கு சிறுவராகவும் புனிதருக்கு புனிதராகவும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போம், ஒவ்வொரு விதமாக ஜெபிப்போம். தேவநேர் அவர்களை எடுத்து ஆசீர்வதித்து உங்களுடைய கிருபையை ஊற்றப்படும்பட்டு ஜெபிக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கட்டளிடுவீராக. இவரை நாங்கள் ஆண்டவரை ஆராய்த்து மயப்படுத்துறதுல எப்படியப்பா நாங்கள் பிச்சைக்காரர் ஆண்டவரை, எங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவரை, இந்த நேரத்தில் உங்களுடைய நாம மகிமைப்பட்டு மட்டும் ஜெபிக்கிறேன். எங்களை வேறு வேறு ஆண்டவரை, உலகத்துக்கு எங்களுக்கு வித்தியாசத்திற்கு நீ வேறு வேறு பண்ணினீரே ஆண்டவரை, அதனுடைய செழிப்பை கொடுத்தீங்களே அப்பா. கொடுத்து அவர்களை உணர்வுடைய செய்திகளை தொடர்ந்து இவர்களை பலப்படுத்தும். அவருடைய கிருபை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, உண்மை மயம்படுத்துகிறோம் ஆண்டவரே. அதன் ஆசீர்வாதங்களை எங்களை நிரப்பும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவே மக்கள் சார், ஆண்டவரே மக்கள் சார், இயேசுவே எங்களுக்கு உலகத்தில் உபத்திரம் உண்மையாக சார், பாரம் உங்கள் சார், எங்களுக்கு உபத்திரம் இருக்குது ஆண்டவர், உபத்திரம் இருக்குது. இயேசுவே மக்கள் உபத்திரம் இருக்குது. அந்த உபத்திரத்தை நீங்கள் விட்டு ஆண்டவரே. இவனை விழுங்கலாம் மூன்று சத்துரு வகை தெளித்திருக்கிறான் ஆண்டவரே. நாங்கள் எந்த சந்தோஷ செய்தியை செய்ய முடியாமல் எங்களை முடக்கி விடுகிறான் ஆண்டவரே. உலகத்தில் இருந்தே நீங்கள் அலையிலூயா 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 அலையிலூயா. தேவன் செய்த அதிசயங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அவைக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்தருடைய நாங்களும் விட மாட்டோம் ஆண்டவரே. அப்போது போல போராடுவோம். போல எழுந்து ஜொலிக்க துதிக்க ஆரவாரம் செலுத்த ஆண்டவரே நம்முடைய மகிமை இறங்கட்டும். துதிய நாடை அணிந்து நேரமெல்லாம் மறந்து துயரமெல்லாம் மறக்கணும் ஆண்டவரே. துயரமெல்லாம் மறக்கணும். துயரமெல்லாம் மறந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற துயரங்களை மறக்க என் தேவனுடைய கிருபை வேண்டும். புதிய நாளை ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் தரித்திருக்க வேண்டும் ஆண்டவரே. புதிய நாளை அணிந்து மறந்து பார்த்திருக்கணும். இயேசுடைய வருகை எப்பொழுது வரும், இயேசு எப்பொழுது எங்களை மணந்து கொள்வார், இயேசுக்கு எப்படி எங்களை என்ன நிலையிலே வைத்திருக்கிறார் என்பதை நீர் எங்களோடு பேசுகிறார் ஆண்டவரே. பேசும், என்ன பேசும் ஆண்டவரே, என்ன பேசும். பொருளாதார ஆசீர்வாதத்தினால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நிறைக்கும்படி சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. நிறைக்கும்படி சொல்லிக்கிறோம். வல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, இதனால ஆண்டவரே ஆராதிப்பதே எங்களுக்கு சத்தியத்தை நேசிப்பது ஆண்டவரே. ஏதோ வாசித்து விட்டு விட அவருடைய வாசிக்கிறது ஆண்டவர். தேவனே எங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனே எங்களுடைய நாமம் மகிமைப்படும்படி எங்களுடைய நீர் எடுத்து செயல்படும் ஆண்டவர். எங்களுடைய குறைகளை நீர் மன்னியும் ஆண்டவர். மன்னித்து ஒரு ஒரு நன்மை உள்ள நாளாக இருக்கட்டும். இல்லை ஒரு நாள் ஒரு பாடல் எங்களை எவ்வளோ தேய்ச்சப்பா எப்படி இருக்குது என்ற அந்த உணவு எங்களுக்கு வேண்டும். அந்த வரும்பொழுது நான் எப்படி வரவேற்க நான் பார்க்குறேன். நாங்கள் எங்களுடைய வரவேற்புகள் எப்படி இருக்குதாண்டோட இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை படிக்கணும். அதெல்லாம் செய்வாங்க கொண்டவர்கள் செபிக்கிறோம். நம்முடைய மகிமை வெளிப்படும்படி செபிக்கிறோம். இதனாலே தந்ததற்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற
சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென்,